செய்திக்குள்ளே கடன் சொல்லலாம். பரிங் ஆஃப் ஆரோன் ட்ராட், ஆரோனுடைய அந்த கோள் அது துளிர்த்தது. அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறதுனா உயிர் தெழுந்த வல்லமையாக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இதில் வர பின்னணியை உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னாகமம் 17 எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம வாசனத்தை பார்க்க போகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பெறப்படும் பொழுது செங்கடல் வழியாக தான் வந்தாங்க. ரெட் சீயை கிராஸ் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் தெய்வ பிரசனம் அவங்களுக்கு முன்னாடி எப்படி போச்சுன்னா அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் போச்சு. அவங்கள ஆண்டவரே பாதுகாத்தார், இறங்கி அவரே வந்து பாதுகாத்தார். நம்ம 4 நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு தெரில. ஆமாம், நான் அதை யோசித்து பார்த்தேன். எப்படி 40 வருஷம் எப்படி சாப்பாடுக்கு அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசினா அந்த டைமில் பார்த்துக்க மேகத்தை அமுச்சு விட்டுவார். அப்படி இது கூலிங்காக இருக்கும், அவங்களுக்கு வெயில் கிடையாது. ஆனாலும் நம்பிக்கையற்றவர்களாக முறுமுறுத்துக்கிட்டு மொணத்துட்டே வருவானுங்க. மோசைக்கு ரொம்ப இதாச்சு. ஆண்டவரே என் பேரை என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க, நான் செத்து போயிடுறேன். நான் அவர் சொல்கிறார், மோசை நீ நவுந்துரு, நான் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், உனக்கு கல்லுலேருந்து பிள்ளைகளை உண்டாக்கி கொடுக்குறேன். அவர் சொன்னேன், வேணாம் அவங்களாம் அழிக்காதீங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போகிற வழியில் என்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. அவங்க யாரை நம்பலை, ஆரோனை நம்பலை, மோசையை நம்பலை. மோசையை என்ன பண்ணார், ஒரு நாள் 40 நாள் இரவும் பகலும் சூப்பர் நேச்சுரல் ஃபாஸ்டிங் எடுக்க ஆரம்பித்தார். சீனாய் மலையில் இருந்தார், உபவாசம் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த நாளில் ஆண்டவர் அவரோடு கூட முகமுகமாக பேசினார். இங்கே வர்றதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, எல்லாத்துட்டும் இருக்கிற நகையெல்லாம் கழட்டி அதை என்ன பண்ணாங்கன்னா அக்னியில் போட்டாங்க. அக்னியில் போட்டோன்னா அது அப்படியே கன்றுக்குட்டியாக மாறிடுச்சு. அந்த கன்றுக்குட்டி கீழே இறங்கி வரும்போது அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே வந்து பார்க்குறாரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு 10 கட்டையில் எடுத்துகிட்டு வராரு. அந்த பாளையத்துக்குள்ளே அவர் போனான்னா அவ்வளோ பேரும் செத்து போயிடுவான். உடனே என்ன பண்ணார், தூக்கி கீழே போட்டு உடைச்சிருவார். கற்பனையை உடைச்சது யார் தெரியுமா? யார்? மோசே. இன்றைக்கி நம்ம அந்த கற்பனை இல்லை, நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஸோ தெர் வாஸ் எ என்வி அண்ட் தெர் வாஸ் எ ஜெலஸ். அங்கே வந்து இது வந்துருச்சு. உங்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கள்கிட்டலாம் பேச மாட்டாரா? நீங்கள் மாத்திரம் தான் ஜெயிப்பீங்களா, நாங்கள் ஜெயிக்க மாட்டீங்களா, நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு இந்த கோரான்னு சொல்லப்படுகிறவன் வந்து யாருக்கு விரோதமாக எழும்புறான்னா மோசைக்கு விரோதமாக எழும்புறான். ஆண்டவர் என்ன செஞ்சார், பூமியை பிளந்தார், உள்ளே போயிட்டாங்க. 250 பேர் உள்ளே போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்படி ஆண்டோட கோபம் வந்து பயங்கரமாக இருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே இப்போ இப்படியே வந்துட்டுருக்காங்க. தண்ணி கிடைக்கல, தண்ணி இல்லாத இடத்துல வராங்க. ஒரு இடத்துல தண்ணி இருந்துச்சு, ஆனால் தண்ணி என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணார், அவங்கெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட கேட்பார். ஆண்டவர் என்ன சொன்னார், மரத்தை வெட்டி அந்த தண்ணியில் போடு, தண்ணி எப்படி ஆயிரும், மதுரமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெட்டி போட்டார், மதுரமாச்சு. தண்ணி கேட்பாங்க, ஆண்டவர் சொல்லுவார், பாறையை பார்த்து பேசு, பாறையை அடின்பார். அப்புறம் பேசுவார், அடிப்பார், தண்ணி ஆறுகளாக ஓடும். சும்மா 1 லிட்டர் 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இல்லை, பெரிய ஆறாவே ஓட ஆரம்பிச்சிச்சு அந்த வனாந்தரத்தில். இப்படிலாம் நடந்துச்சு. ஆனால் வர 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 அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி. எங்களுக்கும் பேச மாட்டாரா? எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவின் இடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. ஆமா, மோசே என்ன சொன்னார்னா, எல்லாத்துலேயும் 12 கோத்திரங்கள் இருக்கு, பிரபுக்கள் இருக்காங்க. இவங்க 12 பிதாக்கள் அதான் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த பிரபுவின் இடத்துல என்ன வாங்குங்க, கோலை வாங்குங்க. எல்லாத்தையும் ஒரு கோல்னா காஞ்சி போன கோல். அதாவது கோல் தெரியுங்களா உங்களுக்கு, அடிக்கிறதுக்கு இருக்கிற கோல் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி கோல். பச்சை கோல் கிடையாது, உலர்ந்து போன கோல். இந்த கோலெல்லாம் வாங்கி அவங்க பேர் என்ன பண்ணு இந்த கோலில் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களாம் படிக்கலாம். 3ஆம் வசனம். லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். லேவியனுடைய கோலில் யாரோட பேர் எழுதக்கணும்னா ஆரோன் பேரை எழுது. அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோலை எடுத்து கொண்டாந்து என்னுடைய சமூகத்தில் வை. நீங்க யாருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும்,
தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும், தேவனோடு கூட இருக்க வேண்டும், தேவனோடு கூட உறவாட வேண்டும், தேவனோடு கூட பேச வேண்டும். தேவ பிரசனத்தில் இருக்கும் பொழுது சாட்சி பெட்டிக்கு முன்பாக, அதை சாட்சி பெட்டி வந்து இன்றைக்கி உடன்படிக்கை பெட்டி வந்து நம்ம அந்த வேதாமம் தான், அதில் தான் எல்லாமே இருக்குது. உடன்படிக்கை பெட்டியை பார்த்து செய்தி எடுத்தோம். அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்துச்சுன்னா மண்ணாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு 10 கட்டளைகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆரோனின் என்ன கோல், துளிர்ந்த கோல் அப்படின்னு போட்டிருக்கோம். செங்கோல் அப்படி தூக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய புழுதி வரும், அதுக்கப்புறம் பேன் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவளை வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் செங்கோலை நீட்டினப்போ எல்லாம் ஓடி போயிடும். அந்த வல்லமை அன்னைக்கு ஆண்டவராக தேவன் ஸ்டாஃப் ஆண்டு செங்கோல் கத்த வச்ச செங்கோல், அதாவது இந்த கோல், த ராட் ரெப்ரசன்ட் த சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி. எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது அதிகாரத்தை குறிக்கிறது. இன்றைக்கி நம்ம கையில் உங்கள் கையில் எல்லாருமே கோலை வச்சுட்டு வரல. எல்லாம் கோலுக்கு பதில் என்ன வச்சுருக்கோங்க, கையில் என்ன வச்சுருக்கோங்க? ஆமாம், ஏன்னா கடைசியில் என்ன சொன்னால் தேவனுடைய கோலுன்னு மாறும். அது மோசையோட கோல், அதுக்கப்புறம் எப்படி மாறும்னா தேவனுடைய கோலுன்னு மாறும். சங்கீதம் 23 படிச்சீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நீ கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பரா இருந்தா இந்த சொல்லப்படுகிற எல்லா காரியங்களும் ஆட்டோமேட்டிக்கா வரும். கடைசியில் எப்படி முடியும்னா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கடைசி வசனம் போடுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பரா இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எந்த வியாதி வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வருத்தம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், இந்த ராட், தட் ஸ்டாஃப், இந்த கோல் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அதிகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லா கோலையும் வாங்குகிறார். எல்லா கோலையும் யார்? மோசே வாங்குகிறார். வாங்கி என்ன பண்ணுகிறார்? எடுத்து இப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களோட இருந்தது. ஆமா, எத்தனை கோல் கொண்டு கொடுத்தாங்க? 12 கோல். இந்த 12 கோல்ல அவங்கவுங்க பேர் எழுத சொல்லிட்டாங்க. ஆரோனுடைய கோலை வந்து ஆரோன்ற பேரை எழுத சொன்னாங்க. இந்த கோலெல்லாம் என்ன பண்றாங்களா, காஞ்சி போன கோல். இந்த கோல், இந்த தடி வந்து காஞ்சி போன தடி. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கும். நீங்கள் மரித்து போனாலும் கர்த்தர் உங்களுக்குள்ள ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். எங்கே கொண்டாந்து வச்சாங்கன்னா கர்த்தருடைய சாட்சியின் கூடாரம்னா கூடாரம் தான். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் தேவ சமூகத்தில் போய் எல்லா கோள்களையும் கொண்டாந்து போட்டாங்க. போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. சைலண்டாக என்ன நடக்குதுன்னு தெரில. மோசை வச்சுட்டாரு. என்னத்தை எதுக்கு வச்சாரு தெரியல மோசைக்கு. இல்லை பாரு, பெரிய அற்புதம் நடத்த போகிறேன், நாளைக்கு பாரு ஆறான் கோல் மொத்தம் சொல்லியிருக்கோம் அப்படிலாம் சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னார்னா கோலெல்லாம் வாங்கி என்ன பண்ண என்னோட சமூகத்தில் கொண்டாந்து வெய். அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா, யாரை நான் தெரிந்திருக்கிறேன், யாரை நான் எடுத்துக்கிறேன், யாரை நான் அறிய பண்ணுவேன், யாரை தெரிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரோட கோலும் போச்சு. அதோட ஆரணும் கோலும் போச்சு. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்ததுனால உங்கள் ஆத்மா சரீரத்தை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். இந்த கோலை கொண்டாந்து வச்சுட்டாங்க. என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அந்த வசனம் படிக்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது இதோ லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம் பாருங்க எப்படிங்க துளிர்க்கும். ஒரு காஞ்சி போன ஒரு பச்சையா இருந்துச்சுன்னா மண்ணில் வச்சிங்கன்னா அந்த முருங்கை மரங்கள்லாம் வரங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்தாங்க. அந்த வீட்டை கொண்டு போய் நட்டு வச்சோம். அது பெரிய மரமாக போயிடுச்சு.
ஒரு நாள் பயங்கரமான மழை, காற்று மழை. உடையது எது தெரியுமா? முருங்கை மரம் தான். அது உடஞ்சது இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் லைனே காலி பண்ணி விட்டுருச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் பக்கத்துலலாம் நீங்கள் முருங்கை மரம்லாம் நடாதீங்க, மரம்லாம் நடாதீங்க. சரிங்கன்னு சொல்லி மரத்தெல்லாம் நட்டு ஆசிட்லாம் போட்டு, அப்புறம் அவங்களுக்கு செலவு, இந்த லைன் இழுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எலக்ட்ரிஷியன்லாம் செலவு பண்ணி வச்சேன். அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கோல் இது துளிர்க்குமா அப்படின்னா இது துளிர்க்காது. ஆனால் இதை கொண்டு போய் தேவ பிரசனத்தில் வச்சா இது துளிர்க்கும். 7ஆம் மாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 7ஆம் மாதம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 7ஆம் மாதம் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். 7ஆம் மாதம் நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த எழுப்புதல் துதி மையத்துக்கு இறங்கு. எழுப்புதல் துதி மையத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இறங்குங்கப்பா. தயவு செய்யும் காலமும் அப்புறம் என்னமா குறித்த நேரமும் வந்தது. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், வந்துருச்சு ஐயா, வந்துருச்சுங்க ஐயா, அம்மா வந்துருச்சு. இந்த கோல் இருக்குது பாருங்க, இந்த கோலை எடுக்க சொல்கிறாரு. என்ன ஒரு மரத்தில் நடக்கணுமோ அவ்வளோ நடந்துருச்சுங்க. காஞ்சி போன ஒரு கோலில் இருக்கீங்களா? உங்களை ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியாது பிரதர், படிக்க தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது, அதுக்கப்புறம் என்ன தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த டெட் ஸ்பிரிட் டெட்டாக இருந்துச்சுன்னா இதில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் கொடுப்பார். நம்பர் ஒரு ஆமை சொல்லலாம். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை புதியதாக அற்புதமாக ஆண்டவராக தேவன் மாற்றப் போகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணால் இந்த பூமியில் இருந்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? அவரை அடித்தாங்க, உங்களுக்கு தெரியும், வதைச்சாங்க, சரீரம் கிழிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. மரித்த இயேசுவாக எங்கே கொண்டு போய் வச்சாங்க? கல்லறையில் கொண்டு போய் வச்சாங்களா இல்லையா? அப்போ இயேசு உயிரோடு இருந்தாரா? இல்லை, மரித்து போயிட்டார். எத்தனை நாள் ஆச்சுங்க? 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு வெளியே வந்தார். அதைத்தான் இந்த கோலை நமக்கு காட்டுகிறது. மரித்த இயேசுவாக உள்ளே போனவர் வெளியே வரும்போது உயிர்த்தெழுந்த இயேசுவாக வெளியே வந்தார். அந்த சரீரத்தில் ரத்தம் இல்லை, அந்த சரீரத்தில் தெய்வீக சரீரம். ஆமென், ஹல்லேலூயா. டிவைன் பாடி, தெய்வீக, அதுதான் நமக்கு இன்னும் வரல. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம். ஆனால் இந்த சரீர மீட்பு இன்னும் வரல. சரீர மீட்பு எப்போ வரும்னா ஆண்டவர் வருகிற நாட்களிலே அத்தருடைய வருகையின் பொழுது சரீர மீட்பு உண்டாகணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த யுத்தம் காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அது இப்போதைக்கெல்லாம் முடியாது, அது நடந்து கொண்டே இருக்கும். எல்லாமே டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் தான் தேர்ட் வேர்ல்டாக இருக்கும். அதில் யாருன்னா பிரிட்டன் அந்த வாரம் எடுக்கும். அதோட தலைமையில் தான் இருக்கும். அமெரிக்காலாம் அதுக்கப்புறம் கீழே போயிடும். அவங்க யுத்தம் பண்ணுறப்ப தான் ஆண்டவர் பகிரங்க வருகையில் வருவார். இது ஒரு பெரிய யுத்தமாக நடக்கும். அந்த யுத்தம் வருகிற காலத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த தூக்கிடுவார். நீங்கள் எதுக்கு போக மாட்டீங்க? உபத்திரத்துக்குள்ளே போக மாட்டேன். இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் வரப்போகிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆயத்தமாயிருங்க. புத்தி உள்ள 5 ஸ்திரீ, புத்தி இல்லாத 5 ஸ்திரீ. ஏன் புத்தி இல்லை? அவங்களுக்கு என்ன இல்லை? எண்ணெய் இல்லை, ஆயில் இல்லை. ஆயில் எதை குறிக்கிறதுனா பரிசுத்தாவியை குறிக்குது. அதனால கைவிடப்பட்டாங்க. அவங்களுடைய விளக்கு எரியல, அணைஞ்சு போயிருது. இன்னைக்கு உங்களுடைய விளக்கு எரிய வேண்டும். ஆமென். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பார்க்கும்பொழுது உங்களை பார்த்து சொன்னோம், நல்ல போராட்டத்தை போராடின, உன்னுடைய ஓட்டத்தை முடித்த, வா உனக்கு நீதியின் கிரீடத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லணும். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. அது எப்போ பழுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டைம் ஆஃப் த ஸ்ப்ரிங், அது ஒரு டே இருக்குது, அது ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் தான் அது பழுக்கும். அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா, வின்டர் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லா காலங்கள்லாம் இருந்திருக்கு. எப்போ ஸ்ப்ரிங் வருமோ அப்போ தான் அது பூக்குமா. அந்த காலம் இப்பொழுதே வர ஆரம்பித்தது. ஆமே, நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, காத்தடி ஆடி மாதம் என்ன அடிக்கும்? ஆமாம், அம்மி கூட என்ன பறக்குமாமா ஆடி மாதம் காற்றுல சொல்கிறாங்கல்ல, அப்படி தானே. இப்போ என்ன மாதத்தில் இருக்கோம்? நம்ம ஆடி தான் இருக்குமா? ஆணியில் இருக்கோம். அப்புறம் எதுக்கு வருவோம்? ஆமாம். அப்போ அதுக்கு என்ன போடுவாங்க கடைங்கள்லாம்? தள்ளுபடி. பார்த்தீங்களா, நம்மளாம் தள்ளுபடி கிடையாதுங்க. நம்மளாம் தள்ளுபடி கிடையாது. கனடா, லண்டன்,
அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் சீசன் ஒன்று இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் சீசன். காற்று மாத்திரம் கூல் அடிக்கும், வெயில் அடிக்கும், ஆனால் வேர்க்காது. ரொம்ப அழகாக இருக்கும். மரங்களெல்லாம் தன்னுடைய கலரெல்லாம் அப்படியே மாற்றிக்கும், தானே மாற்றிக்கும். ஒரு 4 கலர் மாற்றும் ஒரு மரம். ஒன்று க்ரீன் கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும், பச்சை கலர் இருக்கும். அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது அந்த காலநாட்டில். அந்த மாதிரி காலகட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். உங்கள் காலங்கள் மாறப்போகிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சரீரமாக டெட் பாடியாக வைச்சாங்க. ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவர் வர ஆரம்பித்தார். இயேசுக்கு என்ன பண்ணால் காவல் போட்டாங்க, முத்திரை போட்டாங்க. அந்த முத்திரை அதை தடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. காவல்காரன் தடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாத்தையும் சாதித்து முடிக்கும். நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த வல்லமையில் இப்போ இருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்களேன். ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு 4 பேர்த்துக்கு தட்டி இயேசு ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்களேன். 4 பேர்த்த தட்டி இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்க. 4 பேர்த்த பார்த்து இயேசு உன்னோடு கூட ஜீவிக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். நல்லா வந்துட்டு இருந்தாங்க சர்ச்சுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு விட்டுறாங்க. இல்லை, தொடர்ந்து இருக்கணும். நீங்கள் அந்த பார்க்குறப்ப வெறும் கோளாக இருக்கக்கூடாது. மற்ற கோள்லாம் என்ன இல்லை, பேர் தான் எழுதிச்சு ஒழிய அதில் ஒரு துளிர் கூட இல்லை. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பிரதர் எப்படி இருக்கீங்க? போன மாதத்தோடு இந்த மாதம் நல்லா இருக்கேன் பிரதர். ஆமாம். போன வருஷத்தோடு இந்த வருஷம் நல்லா இருக்கேன் சொல்ல முடியுமா? விசுவாசத்தை சொல்லுங்கள். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கேன், போன மாதத்தோட இந்த மாதம் இன்னும் நல்லாவே இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா இருக்கேங்க. நல்லா தானே இருப்போம். நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். அவர் தான் முதற் பலனானார். என்னவானார்? முதற் பலனானார். கிறிஸ்துவோடு மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் மொத உயிரோடு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்போ இது முதற் பலன் பண்டிகை, ஃபெஸ்டிவல். திஸ் ஃபெஸ்டிவல் எதை குறிக்கிறதுனா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுந்த வல்லமையிலே அவர் இருந்தாங்க. அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்களாம், முத அறுவடை ஆன அந்த கதிரை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அசைவாட்டுவார்களாம். இப்படி எடுத்து அசைவாட்டுவாங்களாம். முதற் பலனை எடுத்து அசைவாட்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து. முத உயிர்த்தெழுந்து வந்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து வந்தார். ரெசரக்ஷன் கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, இட்டர்னல் லைஃப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதாவது நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அன்னையோட வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோட வார்த்தை ஆங்கராக, அதாவது நங்கூரமாக இருக்கும்பொழுது, தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள நங்கூரமாக இருக்கும்பொழுது கர்த்தர் சொன்ன எல்லா காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொண்டு வச்சுட்டு திருப்பி எங்க கொண்டு போய் வைக்கிறார் ஆண்டவர்? மோசே எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? திருப்பி ஆசாரிப்பு கூட தான், தேவ பிரசனம் தான் கொண்டு போய் வைக்கிறார். நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நம்ம திருப்பி எங்கே இருக்கணும்? தேவ பிரசனத்தை தான் இருக்கணும். எங்கே இருக்கக்கூடாது? தேவன் பிரசனம் இல்லாத இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்க வேண்டிய இடங்க தெரியுமா? தேவ பிரசனம் எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் இருக்கணும். இந்த கோலை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணார்? சரி பரவாயில்ல, கோல்லாம் முடிச்சிருச்சு, வாதுமை பழம்லாம் வந்துருச்சு, பூலாம் துளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா, வச்சுக்கப்பா ஆரணு அப்படின்னு கொடுக்கல. இல்லை, அவன்கிட்ட வந்து வாங்கி எங்கே கொண்டு வந்துச்சாருன்னா தேவனுடைய பிரசனத்தில் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே தான் நீங்கள் இருக்கணும். தேவ பிரசனத்தில் தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தேவ பிரசனம். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் தேவ பிரசனம். சாட்சி பெட்டிக்கு முன்பே கொண்டு போய் வை. அதை சாட்சி பெட்டி யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே கர்த்தரோட வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளை கொடுத்தீங்களே இயேசப்பா உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், நான்லாம் சொல்லுவேன் டெய்லி, ஆண்டவரே எனக்கு கண்ணை திறக்கிறதுக்கு கிருபை கொடுத்தீங்களே, பார்க்குறதுக்கு கிருபை கொடுத்தீங்களே, எந்திரிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தீங்களே. இதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை.
ஆமாம், நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம ஹார்ட்டை பீட் அடிக்கிறத பீட் ஆகுமா, அது ஆகிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை, அது ஆகும் பிரதர். சில பேத்துக்கு தான் அப்படி நடக்கும். அப்படின்னு லேசாக நடக்காதீங்க. ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். ஒரு நாள் ஒன்று பிறக்குதுன்னா கர்த்தர் இந்த நாளில் கொண்டு உங்களை ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று எதிர்பார்த்துருங்க. அந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வைப்பார். கோலை கொண்டு போய் வச்சாச்சு, அப்புறம் என்ன நடக்கும் தெரில. ராத்திரி இருந்தவெல்லாம் தூங்கிட்டாங்க எல்லாம். காலில் போய் என்ன பண்ணார் மோசே, போய் எடுக்கும்பொழுது பார்த்தா 6 கோல் மாத்திரம் துளித்திருக்கு. உங்கள் கோல் துளித்திருக்கா? நீ காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறீங்களா? காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் அழித்து விட மாட்டார். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்துட்டிங்கன்னா, ஒரு நாளும் தேவன் என்ன செய்ய மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. 17-13 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான். நாங்கள் எல்லோரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள். ஆமாம், ஆண்டோட பிரசனத்துக்கிட்ட வரலானா, பரிசுத்தம் இல்லாமல் வந்தானா அடிச்சிடுவார் ஆண்டவர். பார்த்தீங்களே போனதில் ஆசாரிப்பு கூடாரத்தை யார் தொட்டா? ஊசா தொட்டான் என்ன ஆச்சான்? செத்தான். அப்படிலாம் ஆண்டோட பிரச்சனத்தை கைய வைக்க முடியாது. என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் 17:30 எடுத்து வாசிக்கலாம். பவுல் அடிகார் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இடுகிறார். ஆமென். எப்போ வருகை வருதோ நான் போயிடுவேன், அதை தான் நினைக்கணும். எப்போ வருகை வருதோ நாங்கள் குடும்பமாக போவோம். நான் மாத்திரம் போவேன் இல்லை, நாங்கள் குடும்பம் போகணும். எப்போ வருகை வருதோ நாங்கள் மட்டும் இல்லை, நம்ம சபையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம சபையை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சபையை ஆண்டவர் தெரிந்து கொள்ள போகிறார். சபையில் தான் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வைத்திருக்கிறார். பிரியமான தேவன். ஸோ ரிப்பண்ட். அதனால் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்பி நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அப்போஸ்தலர் 17:32 எடுத்து வாசிக்கலாம். 17:32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். ஆண்டவர் எழுந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா உயிரோடு வந்ததே நம்பலங்க. அந்த நாளில் இன்னைக்கு நம்மளாம் நம்புகிறோம். யோவான் சொல்றார், இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. நம்பல. மேசியா வந்தாரு, வந்துட்டு போயிட்டாரு. அது வரைக்கும் இன்ன வரைக்கும் அவனுக்கு நம்பல. ஆனால் நீங்கள் நானும் நம்பி இருக்கிறோம். அதனால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரியமான தேவ செல்லமே, நிறைய பேர் உங்களை கிண்டல் பண்ணலாம், நிறைய பேர் உங்களை கேலி பண்ணலாம். அலுவலிய கூட்டத்தில் சேர்ந்துட்டியா? சபையில் போய் சேர்ந்துட்டியா? சபைக்கு போனியா? சபையில் தாங்க உயிர்த்தெழுந்த வல்லமே இருக்குது. நம்புறவங்க ராமன் சொல்லுங்களேன். சபையில் தான் என்ன இருக்குது? உயிர்த்தெழுந்த வல்லம் இருக்குது. இங்கே தான் வந்து கைத்தட்டி பாடுறோம். அப்புறம் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே பக்கத்து இங்கே என்னோடய ரிலேஷன் ஒருத்தர் இருந்தார். மாப்பிள்ளை வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பண்ணுறீங்க? ஊழியம் செய்கிறேன். ஊழியம்மா? மூஞ்சாவோட சுருங்கி போச்சுங்க. அட ஏன்டா இந்த மனுஷனுக்கு சுருங்கி போச்சு? இவன்கிட்ட போய் நம்ம காசை கேட்டோம், இது கேட்டோம். அப்போ ஊழியம் செய்கிறப்ப அந்த காலத்தெல்லாம் ஊழியம் செய்கிறதுல ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. இன்றைக்கி ஊழியக்காரங்களாம் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். டிஜிஎஸ் அவர் ஒருத்தர் தான் இருந்தார், பயங்கரமான ஊழியம் செய்தவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. மோகன் சிலாசஸ் இருக்காங்க, ஜீவானந்தம் பாஸ், அவரெல்லாம் அவரோட படுக்கையில் கொண்டாந்து பிசாசு பிடிச்சவங்களை போட்டாங்கன்னா ஓடும், தெரிச்சு ஓடும். பயங்கரமான அதிசயவர் ஜீவானந்தம். இவங்கெல்லாம் அந்த பழைய காலத்தில் இருக்க ஊழியக்காரங்களாம் பார்த்துங்க. சாம் சழுந்தர் கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு புக்கு எழுத ஆரம்பித்தார். அப்போல்லாம் புக்கு தான் ரொம்ப ஃபெமிலியர். இப்போ வந்து நம்ம படம் பார்த்துட்டு போயிடுறோம். உட்காந்து நமக்கு என்ன படம் வேணுமோ அந்த படத்தை போட்டால் அதை பார்த்துட்டு போயிடலாம். அப்போல்லாம் புக்கு தான். அதனால் புக்கெல்லாம் நாங்கள் நிறைய படிச்சிருக்கேன். சாமி ஜபத்தோட புஸ்தகத்தை வந்து நிறைய சின்னதாக போடுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே இந்த இடத்துல பார்த்தோம், ஆரோனின் கோல் மாத்திரம் துளித்திருந்தது. அவனுடைய கோல் ஏன் துளித்திருந்தது? காரணம் என்ன பண்ணி சொன்னால், அவன் ஒரு லேவியன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி வச்சுருக்காருன்னா, ஆசாரியாகவும் ராஜாக்களாகவும் 2 ஒர்க்கு செய்யும்படி வச்சுருக்காரு. ஆனால் அந்த நாளிலே ராஜாவோட ஒர்க் செய்வாங்க, ஆசாரிய ஒர்க் செய்வாங்க. இது பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாட்டில் ரொம்ப மீறி ஒரு செஞ்சிருவான் ராஜா. என்ன பண்ணுவான்? நானே ஆசாரிப்பாடெல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவான். அந்த ராஜா பேர் யார்? உரியா. ஆமாம், 52 வருஷம் அவன் அரசாட்சி செஞ்சான். அவன் மாற்ற யாருமே
அவெல்லாம் 40 வருஷம் தான், அவன் மாத்திரம் 52 வருஷம் செஞ்சான். ஆனால் என்ன பண்ணான், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீறி போவான். அந்த ஊழியம் செய்ய ஆரம்பிப்பான். ஊழியம் செய்யும்பொழுது ஆசாரியர்கள்லாம் தடுப்பாங்க, ஆனாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணுவான், அவன் செய்வான் பாருங்கள். அப்படி செய்ததுனால அவனுக்கு நெத்தியில் என்ன வந்துருச்சு, குஷ்டம். உடனே என்ன பண்ணாங்களாம், அவனை கட்டி தூக்கி கொண்டாந்து வெளியே போட்டான், பாளையத்துக்கு வெளியே போட்டான். அப்போ ஆசாரியன் ஊழியம் செய்கிறவன் ஆசாரியன், ராஜா வேலை செய்கிறேன் ராஜா, அவன் வேலை செய்யணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நம்மளை எப்படி வச்சுருக்காரு, அவன் ராஜாக்களாகவும் வச்சுருக்காரு, ஆசாரியாகவும் வச்சுருக்காரு. ஆமாம், நம்புறீங்களா? ஆமாம். இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறோம், இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறோம், இந்த இடத்துல வந்து காணிக்கப்பட்டு பாடுறீங்க, இந்த இடத்துல வந்து காணிக்கா ஜெபம் பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து திருவிருந்துக்கா ஜெபம் பண்ணுறீங்க, திருவிருந்து எடுத்துக்கொள்கிறீங்க. நம்மளை ஆண்டவர் உங்களை என்ன ராஜாக்களாகவும் வைத்திருக்கிறார். எப்படி ராஜா? அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிசாசை பார்த்து இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொன்னால் அது ஓடணும். நம்புறீங்களா? ஆமாம். வியாதியை பார்த்து என்ன சொல்லணும், கொஞ்ச நாள் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அனுமதிக்காதீங்க. இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் கால் நடக்க, எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலையில் 3 மாதத்துக்கு தான் அது டைமு. எனக்கு நிறைய இந்த கால் எரிச்சல் வலி தாங்க முடியாத வழியாக இருந்தது. நான் பார்க்காத டாக்டரில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக எல்லாம் நம்ம சர்ச்சில் நிறைய பேர் எண்ணெயெல்லாம் கொடுத்தாங்க. எண்ணெய் எல்லாம் தரனாலும் தூங்க முடியாது, நைட்டில் உட்காந்துட்டு இருப்பேன், வலியில் தாங்க முடியாது. இப்படியே போய் பார்த்தேன். ஒரு நாள் பார்த்தேன், ஆண்டவரே ஏன்டார் எப்படிப்பட்ட வலி, என்னாச்சு, காலில் ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை ஏதோ நமக்கு தான் பிசாசு நிறைய ஐடியா கொடுப்பான்ல, அது கேன்சராக இருக்கும், போன் கேன்சராக இருக்கும், அப்படி இப்படிலாம் நினப்பு கொடுத்துருவான். நான் மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் உள்ளது தான் அது. நாங்கள் ஜெபிக்கிறதுனால துதிக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் பயம் வராதுன்னு நினைக்காது, எங்களுக்கும் பயம் வரும், ஆனாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம். ஆமேன். அதுதான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த இடத்துல நரம்பு மாட்டிக்கிச்சு, போய் எலும்போட மாட்டிக்கிச்சு, வலி. இந்த பைக் அப்படி ஓட்டினா அப்படி த்ராட்டில் பண்ணால் இந்த இடம் அப்படியே எலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், வேகம் அப்படி கொடுத்துட்டு இந்த ஒரு கையில் மாத்திரம் வச்சு ஓட்டிகிட்டே இருந்தேன் பைக்கை. அப்புறம் பார்த்தேன் ஓட்ட முடியல, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன். ஆப்ரேஷன் பண்ணணும், வெயின் மாட்டிகிட்ருக்கு, நரம்பு மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன். இங்கே வந்தேன், லீடர்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி விட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா வலியே காணோம். அப்புறம் பார்க்குறேன், இப்படி தூக்கி பார்க்குறேன், இப்படி பண்ணி பார்க்குறேன், வலியே காணோம், வலி இல்லாமல் போயிடுச்சு. ஆமேன். இதுதாங்க ஆண்டோட செய்த அற்புதம். டிவைன் ஹீலிங் கர்த்தர் கொடுப்பார், நம்புறீங்களா? அவனோட டிவைன் ஹீலிங் கர்த்தர் கொடுப்பார், நம்புறீங்களா? கர்த்தர் ஆஸ்வதிப்பார், நம்புகிறார். இன்ன வரைக்கும் ஜீவனோடு கர்த்தர் வைக்கிறது இருக்கிறதுனால கர்த்தருடைய கிருபை. ஏன்னா தேவ பிரசனத்தில் போயெல்லாம் நிற்கும்பொழுது, அங்கே பிரசனத்தில் நிற்கும்போது, அவருடைய பிரசனத்தில் நிற்கும்போது, அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது உலர்ந்து போனாலும் கர்த்தர் உயிரடை செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பம் உலர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பம் உங்கள் வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம், ஒருவேளை உங்களோட ஃபைனான்ஸ் வறண்டு போயிருக்கலாம், ஒருவேளை உங்களோட கையிருப்பு வறண்டு போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் துளிர் விடும்படி செய்ய போகிறார், கர்த்தர் பூ பூக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் பழங்களை மாற்றும்படி செய்ய போகிறார், வாதுமை பழங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார், கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே பிரியமான தேவஜனமே, இன்று ஒன்று செய்யுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வச்சிருங்க. துளிர்க்கிற நேரம் ஒன்று வரப்போகிறது. அத்தி மரத்தில் துளிர் விடும்பொழுது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய காலம், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குங்க? சமீபமாக இருக்கு. எங்கே இருக்குங்க? சபீமா இருக்க போகிறது. இட்ஸ் நியர். ஆண்டவர் உங்களை பக்கத்தில் கொண்டாந்து வச்சுட்டார். ஆகவே என்னென்ன காரியத்தை நான் விட வேணுமோ, என்னென்ன காரியத்தில் நீங்கள் மாறணுமோ எல்லாத்தையும் விட்டு ஆயத்தமாக இருங்க. ஆயத்தமாக இருக்கிறவங்க கடைசி நாள் எக்காலம் ஊதப்படும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு எழுந்திருப்பாங்க. பின்பும் நாமும் அவர்களோடு கூட உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் எங்கே இருப்போமா? ஆகாயத்தில். ஹல்லேலூயா. 7 வருஷம் பூமியில் 7 வருஷம் என்ன நடக்குன்னா உபத்திரம். 3.5 வருஷம் நல்லா இருக்கும், சாதாரண உபத்திரம். அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரத்தில் நம்மளால் தாங்க முடியாது. நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்கன்றது அவனுக்கு தெரியும், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஒரே வழி என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போடுறதுக்கு இரத்த சாட்சியாக தான் மறிக்கணும். இரத்த சாட்சியாக தான் மறிச்சாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போல்லாம் மழையை பார்த்து சொல்லுவாங்களா, என் மேலே வந்து விழு, நாங்கள் சாவுறோம். மழை விழுவாது. நாங்கள் சாவு வரும்னு நினைப்போனா சாவு வராது, சாவு ஓடிட்டே இருக்கும். பிசாசு விட மாட்டான். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்க இந்த தயவு காலம்,
இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தரை தேடுங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் சந்தோஷமாய், சமாதானமாய், செழிப்பாய், ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். கர்த்தர் உங்களுக்காக தயவு பாராட்டுவார். கர்த்தர் உங்களுக்காக கிருபை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பழைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் கனி கொடுக்குற காலம் வந்து விட்டது. நம்புறவங்க ராமன் சொல்லுங்களேன். கனி கொடுக்குற காலம்னா உங்கள் கையிருப்பு, உங்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் கனி. ஆமென். அதான் கனி கொடுக்குற காலம் வந்துட்டீங்க. உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும். உங்கள் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு விடும். 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதுகிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமான நியாயப்பிரமாணத்தின் சாபத்தெல்லாம் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தாராம்? நீக்கினாராம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த சிலுவை மரத்தில் ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதோடு அவருடைய காலம் முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம்? அவர் உயிரோடு வந்தது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் இப்பொழுது நீங்கள் மறுத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை அதிக மணி நேரம் ஜெபிக்கும்படி கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்பர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஜெப ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே பூத்து காய் காய்த்து பழங்களை தருகிற மரமாக கர்த்தர் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நீங்கள் கனி கொடுக்குற மரமாக மாக போகிறீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க. 12 கோத்திரம் இருந்துச்சு, 12 கோல் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு கோல் தான் பூ பூத்துச்சு. மற்ற கோல்லாம் பூக்கலை, காய்க்கலை, பழம் பழுக்கலை. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பொறாமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் முறுமுறுப்பு. அதுக்கப்புறம் அவன் தான் பெரிய ஆளா, அவன் தான் பெரிய ஆளா? இல்லை, அப்படிலாம் பேசுனதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அவங்கள யாரையுமே ஆண்டவர் கொண்டாடல. ஆரோனை மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதாவது பழைய ஏற்பாட்டில் ராஜாவோட வேலை ராஜா பார்ப்பார், ஆசாரோட வேலை ஆசிரியன் பார்ப்பான். இது ஆசிரியனாக இருப்பது யார்? ஆரோன். ஆரோன் தான் பார்க்கணும். அவன் தான் லேவியன், அவன் தான் பார்க்கணும். இதை விட்டுட்டு நாங்களும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் அவங்களை எல்லாம் வெட்கப்படுத்திட்டாரு. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியாவும் ரெண்டாகவும் வச்சுருக்காரு. 2 ஃபீல்டுலேயும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ராஜாவை அருங்க, ஆண்டோட வார்த்தையை பிரசங்கிங்க, கர்த்தருக்காக நில்லுங்க, பிசாசை விரட்டுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. புதிய மாதத்தை கொடுத்ததுக்காக அவர் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். 6 மாதங்கள் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து இந்த 7வது மாதத்தையும் காண செய்து ஜீவனை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை தேவன் நீங்கள் மகிமையாக நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் எங்களை தொட்டு எங்களை ஆறுதல் படுத்தி எங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவரே, இது கிருபையின் காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எந்த நாளிலும் உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளதாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே ஒரு எச்சரிப்போடு நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த கிருபையின் காலத்தில் கிருபையின் நிழலுக்குள்ளே கடந்து வர உதவி செய்யுங்க. கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே ஓடத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனை எழுந்தருள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல சுவாமி. ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did